என்னாச்சு? ஏன் திடீர்னு ஆஃப் பண்ண? இது யாரு? யார் நீ? சொல்லு. ஏய், யார் நீ? Oh my God. இவ முகத்துக்கு என்னாச்சு? உங்கள ஸ்வேதான்றது யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஸ்வேதா இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். உங்கள ஸ்வேதா யாரு? நான் தான் ஸ்வேதா. என்ன வேணும் உனக்கு? ஓடிடு, ஓடி போயிடு. இல்லனா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஓடிடு, இங்க இருந்து ஓடிடு. அப்புறம் உனக்கு வருத்தப்படக்கூட வாய்ப்பு இருக்காது. புரியுதா? உண்மையாவா? இவளுக்கு என்ன மூளைகில குழம்பு போச்சா? முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. புரியுதா? முதல்ல கிளம்பு. ஸ்வேதா, நான் சொல்றது உனக்கு புரியலனா உன் கதை முடிஞ்சுது. புரியுதா? சரி, நீ ஒன்றும் அப்செட் ஆகாது. நான் இருக்கேன்ல. டேய், மியூசிக் போடுறா. இவ யாரு? இவளுக்கு எப்படி என் பேரு தெரியும்? சரி, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. இப்போ நல்லா கேக்குது, சொல்லுங்க. நிச்சயமா, ப்ராமிஸா சொல்றேன். நான் சொல்லிட்டா கண்டிப்பா செய்வேன். அட என்ன நீ கேட்ட கேள்வியவே சும்மா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க? அட, ஸ்வேதா எங்க? ஸ்வேதா இப்பதானே உன் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அட ஆமால, ஆனா எங்க போனான்னு தெரியலையே. போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. போன்லயா? இது ஸ்வேதாவோட குரல் தான். ஸ்வேதா! 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 இது ஸ்வேதாவோட செருப்பாச்சே. Oh my God! ஸ்வேதா! 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 என்னது இது? இதுல ரத்தக்கரை இருக்கு. இத பத்தி மேல போய் கேட்போம். அவங்களோடது யாரோ தான். ஸ்வேதா! ஸ்வேதா எங்க கொண்டு போறீங்க? அட சார், சார் ப்ளீஸ். சார், ஸ்வேதா கொண்டு போறீங்க சார், ப்ளீஸ். ப்ளீஸ். சார், அமைதியா. சார், ஸ்வேதா கொண்டு போறீங்க சார். ரிதேஷ், நீங்க அழாதீங்க. சார், சார், ஸ்வேதா என்கிட்ட கொடுத்துருங்க சார். அவ இல்லாம என்னால வாழ முடியாது சார். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். நடக்க கூடாதது நடந்துச்சு. சார், ஸ்வேதாவை கொடுத்துருங்க சார். சார். ரிதேஷ், இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது என்னது? இது எங்களுக்கு அங்க ஸ்வேதாவோட பாடி கிட்ட கிடைச்சது. ஸ்வேதா பக்கத்துலயா? இல்ல சார், அவகிட்ட இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஸ்வேதாவோட ஸ்லிப்பர்ஸ் இங்க அங்கேயே செதறி கிடக்குது இல்ல. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட தாக்குதல் மாதிரி. ரிதேஷும் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்வேதா தனியா பேசிக்கிட்டு இந்த பக்கம் வந்ததா அவங்க சொல்றாங்க.
ஆனா இங்க வந்து ஓடி இருக்காங்கன்னா அப்ப அவங்கள யாரோ துரத்திருக்காங்க. ஸ்வேதாவை கொண்டு தான் துரத்திட்டு வந்திருக்கணும். போனை உடைச்சிருக்காங்க. அப்படின்னா கொலைகாரங்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கான்னா அதுக்கப்புறம் எப்படி கொலைகாரன் அந்த பொண்ணை பிடிச்சி எப்படி இங்கே தள்ளி விட்டு கொன்றுப்பான்? சார் ஒருவேளை இது தற்கொலையாக கூட இருக்கலாம்ல. சூசைட் பண்ணுறவங்க பொதுவாகவே அட்டன் பண்ணும்போது கத்த மாட்டாங்க. ஸ்வேதா கத்துனது தான் ஊரே கேட்டதுன்னு சொல்லுதில்ல. ஸ்வேதாவை இவ்வளவு தூரம் விரட்டிக்கிட்டு வந்து தள்ளி விட்டு கொண்டவன் யாருங்கிறத தான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும். சார் நைட் ஒரு பொண்ணு இங்க திடீர்னு வந்தா சார். இது அவ வேலையா தான் சார் இருக்கும். யார் அந்த பொண்ணு? நேத்து நைட்டு எங்களோட பார்ட்டிக்கு அந்த பொண்ணு எங்கிருந்து வந்தான்னு தெரியல சார். அவளோட முகம் கூட ஒரு பக்கம் எரிஞ்சிருந்தது. அவளை சரியா கூட பார்க்க முடியல. அப்புறம் அவ என்ன சொன்னானா, ஓடிடு, இல்லனா நீ வருத்தப்பட கூட உனக்கு வாய்ப்பு இருக்காது. இதுக்கு முன்னாடி அவளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், இதுக்கு முன்னாடி அவளை பார்த்ததே இல்ல. சார் அவளுக்கு ஸ்வேதா பேர் தெரிஞ்சிருந்தது, ஆனா ஸ்வேதாக்கு அவளை தெரியல சார். அப்புறம் அவங்க ஃபோன் வந்தோடனே ஸ்வேதா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, அப்படி தானே? ஆமா சார். ஊர்வி, ஸ்வேதாவோட கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடு. அவளுக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு பாரு. சார் ஆ, இங்க பாருங்க சார், டெட் பாடி பக்கத்துல இந்த பொருள் கிடைச்சது இல்லையா, அது ஒரு ஹோட்டலோட லோகோ. இங்க பாருங்க, இதுதான். ஓ, ஹோட்டல் எக்ஸலண்ட் வியூ. பாஸ், ஸ்வேதாவோட பணத்து பக்கத்துல பளபளப்பா ஒரு பொருள் கிடைச்சது இல்லையா, அதுலயும் ஒரு ரத்தக்கரை இருந்தது. அது ஸ்வேதாவோட ரத்தம் தான். அப்படின்னா சலோங்கி அந்த பொருள் என்னமோ கொலைகாரனோட தான். ஸ்வேதாவை கொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த பொருள் தவறி அங்க விழுந்திருக்கு. அதுதான் இப்ப நம்ம கையில சிக்கி இருக்கு. சார் ஆ, சார் ஸ்வேதாக்கு வந்த கால் ஒரு பிசிஓல இருந்து வந்திருக்கு சார். ஓ, பிசிஓ நம்பரா? அப்ப இந்த பிசிஓ எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அங்கிருந்து யாரு பண்ணாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் எக்ஸலண்ட் வியூக்கு போய் நம்ம விசாரணை பண்ணலாம். சார் உங்களை தான். சொல்லுங்க சார். இதை பாருங்க, ஒரு விஷயம் சொல்லுங்க. நேற்று நைட்டு 9 மணிக்கு இங்க வந்து யாராவது ஃபோன் பண்ணாங்களா? அட என்ன சார், இப்போ எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது யார் வந்து இங்க ஃபோன் பண்ண போறா? இதை பாருங்க, நேற்று நைட்டு 9:10க்கு இங்க யாராவது ஃபோன் பண்ணாங்களா? அட ஏன் இந்த விஷயத்த கேக்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? நான் என்ன கேட்டோனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அட நான் சொல்றேன் சார். ஆனா நீங்களா யாரு, போலீஸ்காரங்களா? சிஐடி சார் நான் சொல்றேன், ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் டைம் தரீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சார் ஞாபகம் வந்துருச்சு. ராத்திரி சரியா 9 மணி இருக்கும். நம்ம ஏரியால கமலேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. பரோலியில இருக்கிற த ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணணும்னு வந்தாரு. அங்க அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமலேஜி கிட்ட மொபைல் ஃபோன் இல்லையா என்ன? நானும் அதை தான் அவர்கிட்ட கேட்டேன். அவரு போனை மறந்து போய் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்தேன்னு சொன்னாரு. இத பாருங்க, நேத்து நைட்டு 9:10க்கு இங்கிருந்து யார் ஃபோன் பண்ணாங்க சொல்லுங்க. சார் அததான் நானும் உங்ககிட்ட சொல்ல வரேன். கமலேஷ்ஜி போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரா, அப்போ ஒரு பொண்ணு ஸ்கூட்டர்ல இங்க வந்தா. நான் அவகிட்ட என்ன வேணும்னு கேட்டேன். உடனே ஃபோன் பண்ணணும்னு சொன்னா. சார் கிட்ட கேட்ட அதே கேள்வியதான் அவகிட்டையும் கேட்டேன். உன்கிட்ட மொபைல் இல்லையாமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட மொபைல் இல்லையா? அதுக்கு மொபைல் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னா சார். அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அப்புறம் என்ன, கமலேஷ் சார் போனை வச்ச உடனே இந்த பொண்ணு போன் போட்டு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஒண்ணு சார், அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப டென்ஷனா இருந்தா. ஓ, அவங்க என்ன பேசுனாங்க? நீங்க ஏதாவது கேட்டீங்களா? இல்லையே சார், கமலேஷ் இருந்தார்ல, நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு பேசுறத விட்டு கேட்கறது நல்லது இல்ல சார். அப்படின்னா அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க? இல்ல சார், வரவங்க எல்லாரும் முகத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அவங்க முகம் ஞாபகம் இருக்கா? சார் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. இவர் சொல்றதை ஸ்கெட்ச் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். நீங்க கொஞ்சம் உங்களோட மேனேஜருக்கு கால் பண்றீங்களா? சிஐடி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே சார், சொல்றேன். சார் சிஐடில இருந்து வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓகே சார்,
சார் அவர் வந்துட்டு இருக்காரு, நீங்க அது வரைக்கும் உட்காருங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஹாட் கோல்டு? சூடா என்ன இருக்கு? இல்லை இல்லை, நாங்கள் அது டியூட்டி டைமில் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. ஓகே சார். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாடா? காலையில் கொட்டிக்காம வந்துக்கிட்டியா? சொல்லுங்க சார், என்ன விஷயம், என்னாச்சு? பங்கஜ், கொஞ்சம் இதை பாருங்க. இந்த இந்த லோகோ உங்க ஹோட்டலோட தானே? ஆமா சார், இது எங்க ஹோட்டல்ல இருக்கிற எல்லா கீரிங்ஸ்லயும் இருக்கும். ஆனா சார், இது உடைஞ்சு போயிருக்கே, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு டெட் பாடியில இருந்து. பொணத்துக்கிட்ட இருந்தா? ஆமா, நேத்து நைட் எங்களுக்கு ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. அவ பாடியில தான் இது இருந்துச்சு. சரி சார், ஆனா செக் இன் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, யாரும் மிஸ் ஆன மாதிரி தெரியலையே. ஒருவேளை கொலைகாரன் கஸ்டமராகவும் இருக்கலாம் உங்களுக்கு. சார், என்ன இப்படி பேசுறீங்க? உங்க ஹோட்டலோட எல்லா சாவியும் என்கிட்ட காட்டுங்க. இவ்வளோ சாவி தான் இருக்கா? ஆமா. மத்த சாவிலாம் கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க ரூம்லயே இருக்கு. சரி, நான் போய் கஸ்டமர்ஸ் கிட்ட சாவி இருக்கான்னு செக் பண்றேன். சார், கஸ்டமர்ஸ் தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. வாங்க சார். எல்லா ரூமோட சாவி செக் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. வன்ச். ஹலோ, இங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. உங்களோட சாவியை காட்டுங்க. இந்த சிஐடி காரங்க நம்ம ஹோட்டலையே மூடிடுவாங்க போல இருக்கு. ரூமை விட்டு கெஸ்ட் எல்லாம் ஓட போறாங்க. இன்னொரு பக்கம் ஹோட்டலோட பேரே கெட்டு போகுது. சார் ஒன்றும் ஆகாது சார், நம்ம ஆளுங்க தான் எதுவும் பண்ணல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்? மேடம், உங்க ரூமோட சாவியை பார்க்கலாமா? நீங்க யாரு? நாங்க சிஐடில இருந்து வரோம். ஓ, சிஐடி. வாங்க மேம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மை டியர். அது சாவி, உங்க ரூம் சாவியை காட்டுங்கள. ஓஹோ, ரூமோட சாவி வேணுமா? வெரி குட். சாவியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, நான் ஒரு சிஐடி ஆபீசர். இங்க ஒரு மர்டர் கேஸோட இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு, சரியா? ஓ மை காட், எனக்கு கொலைகாரங்கன்னா ரொம்ப பயம். அந்த கொலைகாரன் என்ன எதுவும் கொலை பண்ணிட மாட்டானே? இல்ல பயப்படா, அதான் நாங்க இங்க இருக்கோம்ல. எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. நீங்க பக்கத்துல இருந்தா தைரியமா இருக்கு. கொஞ்சம் சாவி தரீங்களா? இந்தாங்க. தேங்க்யூ. இந்தாங்க நீங்க கேட்ட சாவி. சாவி. அட, ஒரு பாய் இல்ல, ஒரு தேங்க்யூ இல்ல, அவர் பாட்டுக்கு போறாரு. யார் அது? எப்போ பார்த்தாலும் கதவை லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்ன வேணும் இப்போ? என்ன சுத்தம் பண்ணணுமா? அப்புறம் பண்ணிக்கலாம் போ, நான் வேலையா இருக்கேன். பார்த்தா நக்கலா இருக்கா? ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டே போலையே. என்னது இது? சிஐடி சார். சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? உன் ரூமோட சாவியை கொடு. சாவியா? சாவியை நான் கொடுக்க மாட்டேன் சார். நீ காட்டியா? சார், நான் சாவி கொடுக்க மாட்டேன் சார். சார் குடு, குடுன்றல. சாவி நல்லதா இருக்கு. இப்படி போ, தேவையில்லாம நேரத்தை வீணடிச்சது தான் மிச்சம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஷியோர். சார், எல்லா ரூம்லையும் செக் பண்ணிட்டேன் சார். எல்லார் சாவியும் கரெக்டாக தான் சார் இருக்கு. ஆமா சார், எல்லாரோட சாவியும் கரெக்டா இருக்கு. சார், நான் எல்லா ரூமும் செக் பண்ணிட்டேன். எல்லாரோட சாவியும் கரெக்டா இருக்கு. எல்லா ரூம்லயும் சாவி கரெக்டா இருக்குன்னா அப்போ அந்த உடைஞ்சு போன பீஸ் அப்ப எந்த சாவியோடது? இந்த ஸ்கெட்சை நல்லா பாருங்க. இந்த பொண்ணு தான் நேத்து ஸ்வேதாக்கு கால் பண்ணிருக்கா. சார், எனக்கு இவ்வளவு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? யாரு சார் இது? அதத்தான் நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா சார்? என்ன ரித்தேஷ்? ஆமா சார், எனக்கு
எனக்கு இவ்வளவு தெரியும். உனக்கு இவ்வளவு தெரியுமா? யார் இவ? சார் இது அனு. அனு? யார் அனு? சார் நானும் ஸ்வேதாவும் படிச்ச அதே காலேஜில் தான் அனுவும் படிச்சா. ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளியே போயிட்டா. அப்புறம் அவ கூட எங்களுக்கு எந்த கான்டாக்டும் இல்லை. அவ திரும்பி வந்தது கூட எங்க யாருக்குமே தெரியாது. ஸ்வேதாவுக்கும் அனுக்கும் நடுவுல பிரச்சனை ஏதாவது இருக்கா? இல்லையே சார், இவங்க 2 பேரும் நார்மலான ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஆனா இவ்வளவு நாளா அனு ஸ்வேதாவுக்கு ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி பேசினதே இல்லை. இது கேட்கும்போது ஆச்சரியமா இல்லை? ஆனா திடீர்னு ஒரு நாள் நேத்து ராத்திரி அனு ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. அதுவும் ஏதோ ஒரு பிசிஓவில் இருந்து. இந்த அனு எங்க இருக்கா? சார் ஆனா அவளோட பழைய அட்ரஸ் எனக்கு தெரியும். நான் அதை வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, ஓகே. அங்க போய் என்ன ஏதுன்னு பாப்போம். மேனேஜர் சார், நேத்து நைட்டு 9ல இருந்து 10 மணிக்குள்ள யார் யார் ஹோட்டலை விட்டு வெளியே போனது? சார் அது சொல்றது ரொம்ப கஷ்டமாச்சே. என்ன கஷ்டம்? வெளியே போறவங்க ரிசப்ஷன்ல சாவி கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்படி சாவி தரலனா இங்க இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ரிசப்ஷனிஸ்ட் பாத்துருப்பாங்கல்ல. சார் ஆக்சுவலா விஷயம் என்னன்னா நேத்து ஹோட்டல் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆனதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஸ்டாஃப்ஸோ மத்தவங்க எல்லாரும் அங்கதான் இருந்தோம். அதனால யார் போனாங்கன்னு தெரியல. சரி, உங்க பார்ட்டி எங்க நடந்துச்சு? ஹோட்டலோட லாங்ல மேடம். ஒரு நிமிஷம். இங்க அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல, நேத்து நைட்டோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் காட்டுங்க. ஓகே சார். அபிமி? எஸ் சார். ஃபுட்டேஜ் எடுமா. ஓகே சார், இதான் சார் 9 to 10 குள்ள நடந்த ஃபுட்டேஜ். கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க, ரீவைண்ட் பண்ணுங்க, பாஸ், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சார் இதுல அவளோட முகம் சரியா தெரியலையே. வேணும்னு பண்ணிருக்கல. இரு என்னன்னு பாத்துடலாம். சரிதான். ஹோட்டலை விட்டு வெளியே போகும்போதும் சரி, உள்ள வரும்போதும் ஃபேஸை கவர் பண்ணியே வச்சிருக்கா. ஆமா, யார் இந்த பொம்பளை? சார் முகம் மூடி இருக்கு, யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எப்பா மேனேஜர், எது கேட்டாலும் கஷ்டம் கஷ்டம்ன்ற என்ன இது? நேத்து நைட் இங்க வாட்ச்மேன் ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான்ல, அவனை போய் கூப்பிடு. சொல்லுங்க சார். தம்பிங்க வாப்பா. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு பாரு. சார் இவங்களோட பேர் எனக்கு தெரியாது. ஆனா இவங்க நம்ம ஹோட்டல்ல தான் சார் தங்கி இருந்தாங்க. ஆமா சார், அவங்க முகம் கொஞ்சம் எரிஞ்சு போயிருக்கும். சார் தீக்காயன்னு ஒன்னே ஞாபகம் வருது. இவ பேரு நிஷா, ரூம் நம்பர் 102ல இருக்காங்க. சார் நேற்று ராத்திரி எங்க பார்ட்டிக்கு ஒரு பொண்ணு திடீர்னு வந்தா சார். அவளோட முகம் கூட ஒரு பக்கம் எரிஞ்சிருந்தது. சரியா கூட பார்க்க முடியல. ஸ்வேதாவை இவ தான் வார்ன் பண்ணிருக்கா. 102. சார் அந்த பையன் அனுவோட அட்ரஸ்ல ஒன்று கொடுத்தான்ல சார், அது இதுதான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்திருக்கா. ஆனா இப்ப இருக்கிறது டவுட் தான். பார்க்கலாம். அனு, அனு சீக்கிரமா கதவு திறங்க. நீங்க உள்ள இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அனு, கதவை திறங்க சீக்கிரம். சார் உள்ள யாரோ இருக்காங்க. பொருள் கீழ் விழுந்த சத்தம் கேட்டுச்சு. ஆமா, சத்தம் கேட்டுச்சு ஃப்ரெடி. அனு, அனு கதவு திற. நாங்க உள்ள வர்றதுக்கு வேற வழி எங்களுக்கு தெரியும். நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். 1 2 3. அனு, ஏன் கதவு திறக்கையா இவ்வளவு நேரம்? சரி சொல்லு, இவ்வளவு வருஷம் கழிச்சு நேத்து ராத்திரி நீ ஸ்வேதாவுக்கு எதுக்காக ஃபோன் பண்ண? அனு, ஏன் பேசாம நிக்கிற? ஏன் பேச மாட்டேங்கிற? அனு சார் கேட்டுக்கிட்டு இருக்காருல, பதில் சொல்லு. அவ என்ன ஆ, என்ன? சார் இறந்துட்டாங்க.
ஃப்ரெடி, வீட்டு முழுக்க சோதனை போடுங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாருங்க. 102, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நிஷா, நிஷா கதவு தெரு. நிஷா சார், நம்ம வரது தெரிஞ்சு உள்பக்கம் பூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்களா? சார், அவங்க வெளியே போன மாதிரியே தெரியல. நிஷா, ஒரு நிமிஷம். வாஞ்சி யாரையும் உள்ள விடாத. சார், பாத்தீங்களா, சிஐடி ஆளுங்க கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். மிஸ் நிஷா, என்னடா இது? ரூம்ல யாரும் இல்ல, பேகேஜும் சரியில்லை. சார், ஏதோ சரியில்லை சார். நீ போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணு. வெளியே போயிருந்தா அதுல தெரியும். ஓகே சார். அந்த மேனேஜரையும் ஸ்டாஃபையும் உள்ள வர சொல்லு. மேனேஜர் சாரும் நீங்களும் கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன மேனேஜர் சார், அவங்க வெளியே போற அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்க, ஆனா ரூம்ல அவங்க இல்லையே. அவங்க எங்க? சார், இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் கேட்ட கேள்விக்கான பதில் இது இல்ல. சார், அவ சரியான வித்தியாசமான பொம்பளை சார். எந்த ஸ்டாஃபையும் ரூம்குள்ள வரவே விட மாட்டா. அவங்க பார்க்குற பார்வையே வித்தியாசமா இருக்கும் சார். அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா? ஆமா சார், அவங்க கையில எப்பவுமே ஒரு சிவப்பு கலர் பேக் வச்சிருப்பாங்க. அத எப்பவுமே மறைச்சு வச்சிருப்பாங்க சார். அந்த பேக்ல அவங்க என்ன வச்சிருப்பாங்க உனக்கு தெரியுமா? இல்ல மேம், ஆனா அந்த பேக்ல ஏதோ பொக்கிஷம் இருக்கிற மாதிரி அதை பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்கன்னா பாருங்களேன். சார், அவ ஹோட்டல் விட்டு ஓடிட்டா சார். ஆனா வெறும் கையோட தான் போயிருக்கா. வெறும் கையா? அப்படின்னா அந்த ரெட் பேக் இப்போ ஹோட்டல்ல தான் இருக்கணும். அந்த பேக்கை தேடுங்க. சொல்லுங்க, அவனும் எப்படி செத்தான்னு ஏதாவது தெரிய வந்துச்சா? 2 நிமிஷம், அதை தான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெயவந்தி சார், உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? அட, ஏன் இப்படி காமெடி பண்ற சலோங்கி? ஏன் அனு இறந்ததுக்கான காரணத்தை உங்ககிட்ட கேட்டா நீங்க ஜெயவந்தி கிட்ட கேக்குறீங்க உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு? ஆமா, நான் கேட்டேன். ஏன்னா அனுவோட மரணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா அனு சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்காங்க. விஷமா? அவங்க ஏதோ தாய் ஃபுட்டு சாப்பிட்டு இருந்தாங்க, அதுல விஷம் இருந்திருக்கு. ஆனா சொலங்கி சார், நாங்க அனுவோட வீட்டை சோதிச்சு பார்த்தோமே, அங்க எந்த தாய் ஃபுட்டும் இல்லையே. ஃப்ரெடி, தாய் ஃபுட் கிடைக்கலன்னா இப்ப அதுக்கு என்ன? அனு தாய் ஃபுட்டை சாப்பிட ஏதாவது பக்கத்துல ரெஸ்டாரண்ட் போயிருக்கலாம். பக்கத்துல எங்கேயாவது தாய் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வெளியில போய் விசாரிங்க. என்ன சார் ஆச்சு? நாங்க ஒரு கொலை விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் மன்னிச்சிருங்க. உங்களை போய் யாரு சார் தடுக்க முடியும்? தேங்க்யூ. அப்புறம் இந்த பேக் யாருது? உங்களுதா? ஆமா சார். அப்போ இது? ஆமா சார், இது என்னோட பேக் தான். இந்த பேக்கை கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், இங்க பாருங்க. உங்க பேக்கா இது? இல்ல சார், இது எங்க பேக் கிடையாது. இதான் அந்த ரெட் கலர் பேக். இது நிஷாவோடதா தான் இருக்கணும். வான்ஸ் அந்த பேக்கை கொஞ்சம் செக் பண்ண. எஸ் சார். நிஷா? யார் சார் அந்த நிஷா? நீங்க தான் சொல்லணும். நிஷாவோட பேக் ஊர் ரூம்ல எப்படி வந்துச்சு? நிஷா எங்க? சார், எந்த நிஷா சார்? எனக்கு நிஷா உஷாலா யாரும் தெரியாது சார். இந்த பேக் இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது சார். அதை இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். சார், பேக்ல வெறும் மேக்கப் செட் மட்டும் தான் இருக்கு. மேனேஜர் சார், சார்,
அந்த ரூம்ல திங்ஸ் எல்லாம் யார் வைக்கிறது? சார் ரூபேஷ் ரூபேஷ் தான் சார் அது. ரூபேஷ் யாரு? எங்க இருக்கான்? இப்போதான் சார் இங்க தான் இருந்தான். இப்போ எங்க போனான்னு தெரியல. அட ஃபோன் போட உங்களுக்கு. உன்கிட்ட ஃபோன் இருக்கா? சார் நிஷாவோட பொருள் இங்க எதுவும் இல்ல சார். இல்ல எங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கு. அவங்க ரூம்ல இருந்தா கிடைச்சது. சார் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னா அப்புறம் எது காதுலயே வச்சிருக்க? கீழே இருக்கு. சாரி சார், அது காலையில இருந்து ஹோட்டல்ல ஒரே கன்ஃபியூஷன் சார். மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. ரூபேஷ் இங்க தான் இங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை தேடுங்க. நீங்க என்னதான் தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் சார். நிஷாவோட திங்ஸ் எல்லாம் எதுக்கு இன்னொரு ரூம்ல வச்சிருக்க? ஃப்ராட் தானே பண்றியா? அவங்க ஹஸ்பண்ட் தான் நிஷா மேடம் கிட்ட ஏதோ விளையாட போறேன்னு சொல்லி சொன்னாரு, அதான். ஹஸ்பண்ட் சொன்னானா? அவங்க இங்க தனியா தானே தங்குறாங்க. நிஷா மேடம் பக்கத்துல இருந்த ரூம் அவங்க ஹஸ்பண்டோட ரூம். அவர் தான் சொன்னாரு அது அவர் விளையாட்டு காட்டு போறேன்னு. இல்ல சார், அவர் எப்பவோ செக் அவுட் பண்ணிட்டாரு சார். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியல. சரி ஒன்று பண்ணு, எனக்கு அவங்க ரெண்டு பேரோட டீடைல்ஸ் உடனே வேணும். எஸ் சார். மகேஷ், அந்த ரெண்டு ரூமோட டீடைல்ஸும் உடனே கொண்டு வா போ. ஓகே சார். யாராவது புருஷன் சொன்னா உடனே அதை நம்பிடுவியா? ஒரு ஆள் பொருளை எடுத்துட்டு போய் இன்னொரு ரூம்ல வைக்க வேண்டியது. நீ 1ஆம் நம்பர் முட்டாளா இருக்கடா. இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் இந்தாங்க சார் அதோட டீடைல்ஸ். மீத் அண்ட் நிஷா ரெண்டு பேரோட ரூமும் தனித்தனியா இருக்கே. ரெண்டு பேரும் தனியாக தான் வருவாங்க, தனித்தனி ரூம்ல தான் தங்குவாங்க. சார் நீங்க வந்தப்போ அவங்க டாக்ஸில ஏறி கிளம்பிட்டாங்க. ஓ, அவங்க நம்பர்ஸ் எல்லாம் உடனே ட்ரேஸ் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல அனுவை யாராவது அடையாளம் காணுவாங்களான்னு தெரியல. அதோட எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்கன்னு வேற தெரியல. ஃப்ரெடி, நாம தாய் ரெஸ்டாரண்ட் தான் செக் பண்ணணும், புரியுதா? முதல்ல இங்க போய் செக் பண்ணுவோம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு வந்தாங்க, அடிக்கடி வருவாங்க. என்ன விஷயம் சொல்றீங்க? இவ செத்து போயிட்டா. உங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுதான். என்ன சார் சொல்றீங்க? சச்சின், ஹோட்டல் இழுத்து மூடு. சார் இல்ல, யார் நீங்க? நாங்க சிஐடி. அப்புறம் நீங்க எல்லாம் ப்ளீஸ் இங்க இருக்கிற சாப்பாடு யாரும் சாப்பிடாதீங்க. இப்போதான் இந்த சாப்பாடை சாப்பிட்டு ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. வா. என்ன பாக்குற? நீயே வரியா இல்ல உன்னை தூக்கிட்டு போகவா? சார் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கறேன். ஆனா சொல்றத மட்டும் கேளுங்க. என்ன சொல்ல வர சொல்லு. நாங்க ஏன் சார் அந்த மாதிரி பண்ண போறோம்? அனு மேடம் எங்களோட ரெகுலர் கஸ்டமர். எங்க ரெஸ்டாரண்ட் நல்ல பேர், நாங்களே ஏன் சார் கெடுக்க போறோம்? சார் நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா சார்? சார் அனு மேடம் எப்பவுமே எங்க ஹோட்டலுக்கு தனியா தான் வருவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு பொண்ணோட வந்தாங்க சார். அனு மேடம் வழக்கம் போல சாப்பிட்டாங்க, ஆனா கூட வந்தவங்க சாப்பிடல சார். எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க என்னமோ அனு மேடம் கூட தான் வந்தாங்க, ஆனா அனு மேடம் வாஷ்ரூம் போயிட்டு திரும்பி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இவங்க கிளம்பி போயிட்டாங்க. உனக்கு தெரியுமா அவங்கள? இல்ல சார், இன்னைக்கு தான் நான் முதல் தடவையா அவங்களோட பாக்குறேன். உங்க ரெஸ்டாரண்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா? அதை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. சார் கேமரா கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் கூப்பிட்டுருக்கோம். சரி ஓகே. அந்த லேடி இங்கிருந்து எந்த பக்கம் போனாங்க? அதாவது டாக்ஸில போனாங்களா இல்ல வண்டி கொண்டு வந்தாங்களா? சார் அவங்க இங்க இருந்து கேப்ல தான் போனாங்க. கேப்லியா? ஆமா சார், ரெட் கேப். ரெட் கேப். ரெட் கேப் ஆஃபீஸில் விசாரிங்க போங்க. டிரைவர் யாரு, எங்கே கொண்டு போய் விட்டாங்கன்னு விசாரிங்க. மன்னிக்கணும், உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சிரமத்தை கொடுத்துட்டோம். சில நேரத்தில் உண்மையை வரவழைக்க நாங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்க வேண்டியது இருக்குது. உண்மை சொல்லணும்னா இங்கே சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் அண்ட் என்ஜாய் யுவர் லஞ்ச். பாய் பாய். போகலாம். மீத் நிஷா ரெண்டு பேரும் பொய்யான அட்ரஸை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே வேற யாரும் இருக்காங்க. பொய்யான அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து நம்ம எல்லாரையும் குழப்பிட்டாங்க சார். ஸ்வேதாவோட மரணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல முடிச்சு நம்ம அவுக்க வேண்டியது இருக்கு. சார் இப்போ கூட மீத்தோட செல்போன் கம்பெனில இருந்து போனோட சிக்னல் சர்வருக்கு கிடைக்கல. ஸோ ஃபோனை ட்ரேஸ் பண்ண முடியல. சார் மேத்து ஃபோனுக்கு ரிங் போயிட்டு இருக்கு, அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஃப்ராடுகால கும்பல் தானே, எப்படி எடுக்கும்? முடிச்சு வெளுத்துடுறேன். சார் சார் நெட்வொர்க் வந்துருச்சு. எங்க இருக்கானுங்க? சார் மீத்தோட ஃபோன் மும்பைல இருந்து வெளியே போயிட்டு இருக்கு, வடக்கு பக்கமா போகுது. சார் அவங்க தப்பிச்சு ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஓடிட முடியும்? அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க?
சார் 50 கிலோமீட்டர் தூரம். சார் அவங்க ஒரு இடத்துக்கு போய் நின்று இருக்காங்க. பங்கஜ், வேகமா வண்டியை ஓட்டு. சார். சார், அந்த ரெட் கேபோட டிரைவர் என்ன சொன்னானா, சாந்தி நகர்ல இங்க தான் விட்டேன்னு சொன்னா. அது இதுதான் நினைக்கிறேன். ஐயோ அப்பா, இங்க நிறைய வீடு இருக்குது சார். ஒருத்தன் கடல்ல குண்டு ஊசி தேடுற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை சார் இது. பேரும் தெரியாது, போட்டோவும் கிடையாது. எப்படி சார் விசாரிக்கிறது? விசாரிக்கலாம் ஃப்ரெடி, பாத்துக்கலாம். ஆனா அவர் சொல்ற மாதிரி கஷ்டம் தானே சார்? செவந்தி அந்த கேப்கார பொண்ணை பத்தி அடையாளத்தை சொல்லியிருக்கான்ல, ஒவ்வொரு வீட அதையே சொல்லி கேட்போம், கண்டுபிடிக்கலாம், நல்லா விசாரிக்கலாம். வாங்க போலாம், போய் விசாரணை ஆரம்பிங்க. தேங்க்யூ. அதுக்கு நாங்க என்னடா பண்றது? அந்த கேபுக்காரங்கிட்ட கேட்டு நாங்க என்ன படமா வரைஞ்சி கொண்டு வந்திருக்கோம். ரவுண்டான முகம், நீளமான கூந்தல், அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்க பார்த்திருக்கீங்களா? வித்தியாசமா யாராவது உங்க கண்ணில் பட்டாங்களா? என்னாச்சு, ஏதோ தெரிஞ்சதா? இல்ல சார். இன்னும் அந்த ஒரு வீடு தான் சரி இருக்கு. ரொம்ப நேரமா கதவு தட்டி பார்க்கறானே, யாரும் கதவு திறக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பார்க்கலாம். உள்ள பாருங்க, யாராவது இருக்காங்களான்னு. சார், வீட்டுல யாரும் இல்லாத மாதிரி தெரியுது. ஏதோ சத்தம் வருது. ஜோதி, சீக்கிரம். சொல்லு, ஸ்வேதாவை மிரட்டுறது நீதானே? ஏன்? ஆமா சார். மலையில இருந்து நீதானே அவளை தள்ளி விட்ட? சொல்லு. இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். இல்லன்னா எப்படி? ஸ்வேதாவை நீதான் கொலை பண்ணிருக்க. சொல்லு, நீதானே கொலை பண்ண? இல்ல சார், அது நான் கிடையாது. போட்டோல இருக்க அவன் தான் இப்படி பண்ணான். இது எல்லாம் பண்ணது அவன் தான். அப்போ இவதானா அது? சார், சார் மொபைல் லொகேஷன் இங்க தான் காட்டுது. இங்க எங்கேயாச்சும் தான் எலி மாதிரி ஒளிஞ்சிருப்பான். தேடுங்க அவனை. நீங்களா யாரு? உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன்ல. என்ன விட்டுருங்க. கத்து, இன்னும் சத்தமா கத்து. உன் கதறல் கேட்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கொஞ்சம் கருணை காட்டு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்னைக்கும் மரணம் தெய்வதாட்சணம் பார்க்காது. அதுக்கு வேண்டியது உயிர் பலி மட்டும்தான். இவனை கொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, என்ன சுட்டுறாதீங்க. அங்க யாருன்னு பாரு. வாங்க.
பங்கஜ், இவனை சீக்கிரமா இங்க கூட்டிட்டு போ. நில்லுங்க. உங்களுக்கு உங்க இன்ஸ்பெக்டரோட உயிர் வேணும்னா என் பிரதரை விட்டுடுங்க. கிழிச்ச நிஷா அண்ணி, நீயா? ஆமா, உன்னோட நிஷா அண்ணி தான் உயிரோட தான் இருக்காங்க. கொலை பண்றதுக்கு இவங்களை கட்டி போட்டிருந்தீங்களா? ஸ்வேதாவையும் அனுவையும் நாங்க தான் கொன்னோம். ஹிதேஷும் நானும் ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்தோம். ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்க அதை ஒத்துக்கல. அதனால நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இந்த ஸ்வேதாவும் அனுவும் எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஸ்வேதா, அனு, நீங்க 2 பேர் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். நம்பிட்டா இல்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷனா இருக்க? விடு. என்ன ஆச்சு? ஒருவேளை பின்னால இருக்கிற டயரோட போல்ட் லூஸ் ஆயிருக்கலாம். சரிவா போய் பார்க்கலாம். அட, நீ எங்க போற? உனக்கும் ரிதீஷ்க்கும் கல்யாணம் பண்ணணும்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். கல்யாண பொண்ணோட கை அழுக்காக கூடாது. அனு இருக்கால, அனு வா, நம்ம போலாம். வா அனு, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வரோம்ல, வா. நீ போய் டூல்ஸ் கொண்டு வா. சரியான ஓட்ட வண்டிப்பா இது. எப்ப பாரு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு. நீ பேசாம வெளியே வா. நீ இங்கே வெயிட் பண்ண ரீமா, இப்ப வந்துடுறோம். சரி, சீக்கிரமா வா. ஸ்வேதா, அனு, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? வண்டி கீழே விழுந்துரும். வேண்டாம், வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. அப்புறம் ஸ்வேதா ரிதேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்புறம் இந்த வீணா போனவன் என்னை தேட கூட செய்யல. ரீமா மலையில இருந்து கீழே விழுறத நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நானு நீத்துக்கு கால் பண்ணேன். நானே பள்ளத்தாக்குல இறங்கி அவளை காப்பாத்த முயற்சி பண்ணேன். அந்த நேரத்துல கார் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு காயம் பட்டுடுச்சு. எனக்கு காயம் பட்டாலும் நான் ரீமாவை காப்பாத்திட்டேன். நீ யாரை காப்பாத்தினியோ அவதான் கடைசியில உன்னை கட்டி போட்டிருக்கா. ஏன்னா என்ன பழி வாங்க விடாம இவ தடுத்துக்கிட்டு இருந்தா. இவ ஸ்வேதாவையும் அலர்ட் பண்ணிட்டு இருந்தா. நான் பழி வாங்க கூடாதுன்னு அவன் மனசார ஆசைப்பட்டா. இவங்க அண்ணன் தங்கச்சிங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். எங்க வீட்டுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா மீத் அவ பிடிவாதமா இருந்ததால என்னால எதுவுமே பண்ண முடியல. நல்லா இருக்கே, தங்கச்சி ஸ்வேதாவையும் அனுவையும் கொலை பண்ணிருக்கா. அண்ணிய கட்டி போட்டுட்டா. அப்புறம் அண்ணன் ரிதேஷ கொலை பண்றதுக்கு பக்காவான பிளானும் போட்டுட்டா. இவளால தான் என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெட்டு போச்சு. என் பொண்டாட்டிக்கு காயப்பட்டுருச்சு. நாங்க எந்த நிலைமையில இருக்கோன்னு கூட இவ விசாரிக்க விரும்பல. போய் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னால எப்படி இதை தாங்கிக்க முடியும்? அண்ணன் தங்கச்சி 2 பேர்கிட்டே நிறைய கதை இருக்கு போல. ரெண்டும் பண்ணது 2 கொலை வேற. இது இடையில இன்னொரு கொலையும் பண்ற பிளான். இதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கை ஜெயிலே வாழுங்க, தூக்குக்கு ஆர்டர் வர வரைக்கும்.